டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். கன்ஃபிஸ்கேட் பண்ணது எல்லா சரக்கையும் எரிச்சிடுறோம். இப்ப இலங்கைக்கு பக்கத்துல எங்க இருந்து வந்துச்சோ அது ராமேஸ்வரத்தில் அமிட்டது அதையும் எரிப்போம். ஆனா அது இங்க வந்துச்சு, அதை பிடிச்சவங்க யாருங்க? அதனால இதே 50-60 வருஷமா போய் எத்தப்பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போடுறது. எனக்கு வருத்தம் என்னன்னா, ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய அளவில் யோசிச்சுக்கிட்டு இந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் பாஷையில பேசக்கூடிய கட்சிகளுக்கு பதில் கொடுக்காம இன்னைக்கு அடங்கி போய் அவங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அளவில் ஆயிடுச்சுன்றது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு நிலை மன வருத்தத்தை அளிக்குது. அந்த நிதியை வச்சுட்டு தான் தமிழ்நாட்டை ஓட்டுறாங்களா? பலே சொல்றீங்க ஐயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டாக்ஸ்ல சரியா நம்ம ரிட்டர்ன் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லைங்க. டாக்ஸ்ல ஏதோ ஒரு முன்னுக்கு பின்னு முரணாவா சொல்லியிருந்தோம்னா அவங்க கேட்கறாங்க, ஏங்க இப்படி நீங்க சொல்றீங்களே, இது என்ன வரி இப்படி குறையா இருக்குது நிறையா இருக்குதுன்னு உங்க கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு தகுந்த சமயத்துல உடனடியா பதில் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட வரதில்லை. இல்ல ஒருவேளை நீங்க கொடுத்த பதிலும் சரியா இல்லைன்னா திருப்பி அப்பீலுக்கு வராங்க, நீங்க வாங்க நீங்களுக்கு முறையா விளக்கம் கொடுங்க. அந்த ஒவ்வொரு முறையிலும் காங்கிரஸ் கட்சி தன்னோட விவரத்தை ஒண்ணுமே சரியா சொல்லல. அரசியல் கட்சிகளுக்கு வரி இல்லை, ஆனா அந்த வரி இல்லைன்ற அந்த கேட்டகரி எப்போ நீங்க ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வரி ஒன்றும் இல்லைங்க நான் அரசியல் கட்சி அப்படின்னு ஃபைல் பண்ணணும் பேப்பரை. அந்த ஃபைல் கூட பண்ணாத நிலைமையில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்டா தப்புன்னா எப்படிங்க? சாமானிய மக்கள் நம்ம எல்லாரையும் தான் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேக்குது, அதே மாதிரி அவங்களையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கேட்டதோட விட்டமா, நீங்க கொடுத்த பதிலும் சரியா இல்ல, திருப்பி நாங்க கேட்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? வாங்க கோர்ட்டுக்குங்கிறீங்க. சரி வந்தோம் கோர்ட்டுக்கு. ஒவ்வொரு கோர்ட்டிலும் காங்கிரஸ் கட்சி கூட்டிட்டு போச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொன்றிலையும் விவரம் கொடுக்குறோம், ஒவ்வொன்றிலையும் கேட்கணும். ஜட்ஜ் சொல்றாரு இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்றது கரெக்ட் தான், நீங்க கட்டி தான் ஆகணுங்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு கோர்ட்டுமா சொல்லுவோம்? அப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க, ஒவ்வொரு கோர்ட்டும் சொல்லுது நீங்க சமயத்துல பேப்பர் சப்ளை பண்ணல, கேள்விக்கு பதில் சொல்லல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பத்தி விவரம் கொடுக்கல, இத்தனை பணத்தை காட்டாம வச்சிருந்தீங்க எல்லாம் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயமா? It was very nice today in this campus talking to the Vikasit Bharat ambassadors. I would like them to be activated. They should be participating in the development of this country. We need to leave this country a lot more with good opportunities and make entrepreneurship a very virtuous thing so that people get rewarded for it. இல்லைங்க ஒரு நிமிஷங்க, நீங்க எத்தனை ஒரு பைசா அரை பைசான்னு சேர்த்தாலும் நான் சொல்றேன் ஒரு விஷயம். நான் டெல்லியில அந்த புயல் நடந்த உடனே வெள்ளம் வந்த உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விஷயம் சொன்னேன். 900 crores முதல்லேருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட் அந்த என்டிஆர்எஃப்ல இருந்து எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு 5000 கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம். அது எங்க பாக்கெட் பணம் நான் சொல்ல, நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அந்த பத்தியே அந்த விஷயத்துக்கு வரல. அந்த 5000 கோடி சரியா உபயோகிச்சிருந்தா இப்போ அந்த மிச்சாங்கு புயல்ல சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்குமா? நான் கேக்குறேன். அந்த 5000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சுட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர். அமைச்சர் சொன்னாரே நாங்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டோம், ஐயோ 90% செலவழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90 இல்லைங்க. அந்த 5000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒண்ணும் கொடுக்கிறார். 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பார்த்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசாவா? கொடுத்த 5000 கொடுத்த 950 எங்க போச்சுங்க? அதனால நான் கொடுக்காம இருக்கேன், அதையும் நான் சொல்லல. ஆனா கேள்வி கேட்கிறவங்க தயவு செஞ்சு
ஒரு பைசாங்கிற பாஷையை கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ண. ஒரு பைசாவா? சென்னை சீரழிஞ்சிச்சு மிச்சம் போது 5000 கோடி எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த 950 உங்க கையில வச்சுக்கோங்கன்னு முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய 950 ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே, அதை எங்க உபயோகிச்சீங்க? அதை கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. வரக்கூடிய பணம், வரப்போற பணம், ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்க்கு அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகுது. சும்மா இந்த மாதிரி கேள்வியை கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு பிளீஸ் அட்டம் பண்ணாதீங்க. உண்மையை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருப்பேன். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் வெள்ள பாதிப்பு வந்தவுடன் உடனடியாக 900 கோடியை ஒதுக்கியுள்ளோம் என்றும், அதேபோன்று சென்னைக்கு 5000 கோடி சிறப்பு நிதியையும் வழங்கியுள்ளோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 900 கோடி மற்றும் 5000 கோடியை தமிழக அரசு என்ன செய்தது என்றும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். முதலில் 5000 கோடி மற்றும் 900 கோடிக்கு கணக்கு சொல்லுங்கள் என்றும் முதலமைச்சருக்கு நிர்மலா சீதாராமன் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் பார்க்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.